நமஸ்காரம். 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 நமஸ்காரம் எல்லாருக்கும். நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. காலை வணக்கம் உங்களுக்கு. காலை வணக்கம். காலை வணக்கம். கேக்குறதா? சரியா கேக்குறதா? நன்னா கேக்குறது மாமா. ஆரம்பிச்சுடலாமா? டைம் ஆயிடுத்து. ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சுடலாம். நான் கொஞ்சம் ஆரம்ப ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஆமாமா, சொல்லிடுங்க. எஸ். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே. ஆயக்கலைகள் அறுபத்து நான்கினையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உரப்பலிங்க போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பல் இங்கு வாராது இடர். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நமாம சங்கரான் வாக்கிய விஜயேந்திர சரஸ்வதீம் ஸ்ரீகுரும் சிஷ்டமார்கானு நேதாரம் சன்மதிப்ரதம் சத்யநாராயண க்ஷேத்ராத் சத்யவிரதமுபாகதம் ஆஸ்ரயே காமகோட்டீஷம் சத்ய ஸ்ரீ சந்திரசேகரம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். நடுவுல கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால தொடங்க முடியாம போச்சு. இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல நாள், மாத சிவராத்திரி இன்னைக்கு. அது ரொம்ப முக்கியம். அதோடு இல்லாம நல்ல அருமையான எனக்கு காலை பொழுது. ஏன்னா திருவம்பாவை முழுக்க முழுக்க திருப்பாவையும் திருவம்பாவையும் காலை பொழுதுல சிந்திச்சதாதான் நமக்கு தெரியறது. அதனால எனக்கு இது காலை பொழுது, உங்களுக்கு மாலை நேரம். இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள் வேற. அதனால இந்த தொடக்கம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நான் இறையருட வேண்டிக்கிறேன். திருவம்பாவையை பத்தி, மாணிக்க வாசகரை பத்தி போன வகுப்புல கொஞ்சம் பார்த்தோம். இருந்தாலும் அதை பத்தி ஒரு சில செய்திகளை இப்ப பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம தொடங்குவோம். இதுல சிலர் புதிதாக நமக்கு சேர்ந்திருக்கலாம். அப்படி சேர்ந்திருந்தா அவங்களுக்கும் இது பயன்படும் அப்படிங்கிறதுனால ஒரு சில செய்திகளை நம்ம பார்த்துட்டு நம்ம போறோம். திருவாசகத்துடைய பெருமையை பலவிதமா சொல்லப்படுகிறது. அதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டா ஒரு பழம்பாடல். அதுல ஒரு வாசகம் அப்படின்னு சொல்றான். ஒரு அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம் இல்ல, ஒரு அப்படின்னா ஒப்பற்றன்னு அர்த்தம். இந்த வகுப்புல முக்கியமா நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா, நாம சொல்றதெல்லாம் நீங்க குறித்து கொள்றது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்ப கேட்டப்ப ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு 2 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு பணி அது இது காரணமா என்ன ஆகுன்னு கேட்டா, நம்மள அறியாமையே அது மறந்து போயிடும். அதனால ஒரு குறிப்பு எழுதிக்கிட்டா ரொம்ப வசதியா இருக்கும். ஒரு வாசகம் அப்படின்னா அந்த பாட்டு முடியறது. ஒரு அப்படின்னா ஒன்றுன்னு பொருள் இல்ல, ஒப்பற்ற அப்படின்னு பொருள். அது என்னென்னலாம் அப்படின்னு சொல்ற அந்த பழம்பாடல் சொல்லுது. தேவர் குரலும் திருநான் மறை முடிவும். நீங்க இந்த பாடலோட முதல் வரியை நீங்க எழுதி கொண்டாலே கூகுள்ல போனா இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். பிழை இல்லாம அந்த பாடல்களை நீங்க எழுதிக்கலாம். அதனால பாடலோட தொடக்கத்தை நீங்க எழுதிக்கோங்க. தேவர் குரலும் அப்படின்னு தொடங்குது. தேவர் குரலும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் அப்படின்னு சொல்ற. இதுல பெரும் பெருமை என்னன்னு கேட்டா, மாணிக்க வாசகர் நமக்கு 2 நூல் செய்திருக்கிறார். ஒண்ணு அகப்பொருளை முழுவதுமாக சொல்கிற திருக்கோவையார் அப்படின்னு ஒரு நூல், இன்னொன்று திருவாசகம் அப்படின்னு ஒரு நூல். இந்த 2 நூலை மாணிக்க வாசக பெருந்தகை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதுல இந்த திருவாசகம் எப்படி அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, பழம்பாடல் ஒண்ணு. அது என்ன சொல்றதுன்னு கேட்டா, தொல்லை இரும் பிறவி. இந்த பாட்டு தான் தொடக்கம். யார் திருவாசகத்தை பத்தி பேச போனாலும்
இந்த பாடல்ல சொல்லாம அந்த தங்களுடைய திருவாசக பேச்ச தொடங்குறது இல்லை யாரா இருந்தாலும். தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. திருவாசகத்தோட முக்கியமான செய்திய இதுல சொல்ற. தொல்லை இரும் பிறவி, இந்த பிறவி இருக்கே அது ரொம்ப தொல்லை. அதுலயும் இது ரொம்ப தொல்லை எதுன்னு கேட்டா மூப்பு. இந்த மூப்பு தான் ரொம்ப தொல்லை. மத்த நாள்ல சுயமா நம்ம ஏங்கிடுவோம், சுறுசுறுப்பா இருந்துடுவோம். குழந்தைகளா இருக்கும்போது நம்மளை கொஞ்சிடுவாங்க. கொஞ்சம் பெரியவங்களானா நாமளே எல்லா வேலையும் செய்துக்கிற அளவுக்கு போயிடுவோம். மூப்பு ரொம்ப நீண்டது. அதனால இனி ஒரு மூப்பு வராத மாதிரி திருவாசகம் நம்மை காக்குமா. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து துன்பங்களை எல்லாம் போக்கி ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி எழுக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றாங்க. திருவாசகம்ங்கிறது தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தேனில எந்த ஒரு பொருளை சேர்த்தாலும் தேனோட பக்குவம் என்ன பண்ணுன்னு கேட்டா, தன்னோட எது சேருகிறதோ அதை நெடுநாட்களுக்கு கெட்டு போகாம பார்த்து கொள்கிற தன்மை எதுக்கு உண்டுன்னு கேட்டா தேனுக்கு உண்டு. அதனால நீங்க பார்த்திருக்கலாம், எதை ஒரு மருந்தை குழைச்சு கொடுக்கறதா கூட குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, சுவையா இருக்குன்னு தேன்ல கரைச்சு கொடுப்பாங்க, தேன்ல குழைச்சு கொடுத்து விடுவாங்க. நெல்லிக்காயை தேன்ல போட்டு வைப்பாங்க. எதை தேன்ல போட்டு வச்சாலும் எந்த பொருள் அதோட சேர்கிறதோ அதை கெட்டு போகாம பாதுகாக்கக்கூடிய தன்மை தேனுக்கு உண்டுங்கிறதுனால திருவாசகம் எப்படின்னு கேட்டா, என்ன பண்ணாலும் சரி அது நம்மை நல்வழிக்கு ஆட்படுத்துகின்ற ஒப்பற்ற ஒரு தேனாக மருந்தாக. அந்த பாடல்கள் எல்லாம் சுவைக்குரியது. அதே நேரத்திலே அந்த பாடல்களை எல்லாம் நம்மை நன்னெறிக்கு அழைத்து செல்கின்ற ஒப்பற்ற பாடல்களாக விளங்குகிறது. அதனால்தான் கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள்னு இருந்தார். அவர் நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ரொம்ப அற்புதமான நூல். நீங்க கூகுள்ல இதை கிடைக்கும். நால்வர் நான்மணி மாலை. அது எப்படின்னு கேட்டா 4 பேரை பத்தி அதுல சொல்லியிருக்கிறார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ஆலால சுந்தரர், மாணிக்க வாசகர். இவங்க 4 மேலையும் அவர் பாட்டு பாடியிருக்கார். அதனால அதுக்கு நால்வர் நான்மணி மாலை அப்படின்னு பேரு. அதுல திருவாசகத்தை பத்தி சொல்ல வருகிற பொழுது எப்படி சொல்றான்னு கேட்டா, பூ அப்படின்னு எடுத்துக்கொண்டா பூவுல தலை சிறந்தது எது அப்படின்னா தாமரை தான். தாமரைக்கு அப்புறம் தான் மற்ற பூவெல்லாம். பூ எனப்படுவது பொறிவாழ் பூ. பொறிவாழ் பூனா தாமரை. வண்டுகள் மொய்க்கின்ற, வண்டுகள் தங்குகின்ற தாமரை பூ. பூ எனப்படுவது பொறிவாழ் பூ. பா எனப்படுவது உன் பாட்டு அப்படின்னு முடிச்சுடுற. பா எனப்படுவது உன் பாட்டு. பாட்டுன்னு சொன்னா, பான்னு சொன்னா அது உன்னோட பாட்டு தானே தவிர வேற எந்த பாட்டும் கிடையாது அப்படின்னு திருவாசகத்தினுடைய பெருமையை ஒப்பற்ற தன்மையை சொல்கிறார். அதுல இன்னொரு இடத்துல சொல்றார், வாசகம்னு ஒண்ணு இருக்கு, வாச்சியம்னு ஒண்ணு இருக்கு. வாச்சியம்னா பொருள்னு அர்த்தம். வாசகம்னா உன்னோட வாசகம் தான். உங்ககிட்ட கேட்டேன், அந்த வாசகத்துக்கு வாச்சியம் யாரு, பொருள் யாரு அப்படின்னு கேட்டேன். இப்படி திருப்பி என்ன பண்ணா, தில்லை கூத்தனை காட்டினாராம் மாணிக்க வாசகர். சிதம்பரத்துல இருக்கிற தில்லை கூத்தன் தான் என் பாட்டுக்கு பொருள் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அவர் பாடுறார். வாசகம் எனப்படுவது உன்னுடைய வாசகம், வாச்சியம் எனப்படுவது அந்த தில்லை கூத்தன் தான் அப்படின்னு சொன்னதா கற்பனை கலைஞர் சிவபிரகாச சுவாமிகள் திருவாசகத்தினுடைய பெருமையை அவ்வளவு அழகா சொல்றார். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஒரு பழமொழியே நம்முடைய நாட்டுல தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அப்படி ஒப்பற்ற திருவாசகத்தினுடைய ஒரு ஒப்பற்ற பகுதி எதுன்னு கேட்டா, நாம சிந்திக்க போற திருவெம்பாவை அப்படிங்கிற பகுதி. திருவெம்பாவை பகுதி என்னன்னு கேட்டா, ஆண்டவனே விரும்பி கேட்டானா திருக்கோவையார பாட சொல்லி, அப்படி திருக்கோவையார பாட சொல்லி ஆண்டவன் விரும்பி கேட்ட போது எப்படி கேட்டானா, மாணிக்க வாசகா பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு சொன்னானா. நீ பாவை பாடின இல்லையா, திருவெம்பாவை பாடின இல்லையா, அந்த திருவெம்பாவை பாடின வாயால நீ என்ன பண்ணு, கோவை பாடு, திருக்கோவையார் பாடு அப்படின்னு கேட்டானாம். அதனால 51 தலைப்புகள்ல இருக்கிற பதிகங்கள்ல இறைவனே விரும்பி கேட்ட ஒரு பகுதி எதுங்கிறது நமக்கு இது மூலமா எப்படி தெரியுதுன்னு கேட்டா, திருவெம்பாவையுடைய ஒசத்தி எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெரியுது. அப்படி ஒரு உயர்ந்த பகுதி தான் திருவெம்பாவை அப்படிங்கிற பகுதி. அதாவது இந்த மனசுல இருக்கக்கூடிய ஆணவ மலம் இருக்கு இல்லையா, அந்த ஆணவ மலம், அந்த வெப்பம் அது நீங்கி தன்னருள் சுரக்கின்ற இறைவனுடைய பேர அருளை நமக்கு தருகின்ற ஒரு மொழி இருக்கும்னா
அந்த மொழி எதுன்னு கேட்டா அதுதான் திருவாசகம். வாசகம்னா மொழின்னு அர்த்தம். அப்போ இன்னருளை சிறக்கின்ற ஒப்பற்ற மொழி எதுன்னு கேட்டா திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்தை படிக்க படிக்க பிறவியாகிய பெரு நோயும் தீரும். அதனால திரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா தெய்வத்தன்மையின் அர்த்தம், வேற ஒண்ணும் பொருள் இல்ல. திரு அப்படின்னா தெய்வத்தன்மை உடையது. பேராசிரியர் திருக்கோவையாருக்கு உரை எழுதுகிற பொழுது திரு என்பதற்கு என்ன பொருள் எழுதுறான்னு கேட்டா கண்டாரால் விரும்பப்படும் தன்மை அப்படின்னு எழுதுறார். தன்மை நோக்கம் அப்படின்னு எழுதுறார். அப்படி ஒரு ஒப்பற்ற இறைவனுடைய பரிபூர்ண அருளை நமக்கு தருகிறது திருவம்பாவை. அதுல இன்னொன்னு என்ன அழகுன்னு கேட்டா அங்கங்க இறைவனுடைய பேச்சும் இறைவியினுடைய பேச்சும் இதுல இருக்கு. அதனால்தான் கதிர்மணி விளக்கம் தருகின்ற போது பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் எழுதுறார், திருவம்பாவை என்னன்னு கேட்டா சக்தியை வியந்தது என்று எழுதுகிறார். இப்படி ஒப்பற்ற தன்மை கொண்டது. அன்பு முதிர்ந்த இறைவி ஒரு பக்கம், அருள் நிறைந்த தலைவன் ஒரு பக்கம். தலைவனும் தலைவியும் சிவபெருமானும் உமையம்மையுமாக இருந்து நம்மை ஆட்டுவிக்கிற, நமக்கு அருள்விக்கிற ஒரு ஒப்பற்ற நூல் தான் திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடிய இந்த திருவம்பாவை அப்படிங்கிற பகுதி. அது மட்டும் இல்ல, 5 வயதுல இருந்து 7 வயது வரைக்கும் இருக்கிற பெண்ணுக்கு பேதைன்னு பேரு. பெண்களை நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணான்னு கேட்டா 7 பருவங்களா பிரித்தார்கள் பெண்களை. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு 7ஆக பிரித்தார்கள். பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண் அப்படின்னு 7 பிரிவுகளாக பிரித்தார்கள். இந்த திருவம்பாவையில எப்படின்னு கேட்டா 5 வயதுல இருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கன்னிமை கழியாத பெண்கள் அவங்கதான் என்ன பண்றாங்க, இந்த திருவம்பாவையை நமக்கு தரப்போகிறார்கள். ஏன் 12 வயசோட நிறுத்திட்டாங்க, 13 வயசு இல்லையா அப்படின்னு கேட்டா 13 வயசுல இருந்து பெண் என்ன ஆகிறான்னு கேட்டா திருமணத்துக்கு உரியவளாக ஆகிறாள். அப்படிங்கிறதுனால 5ல இருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த திருவம்பாவையில இடம் பெறுகிறார்கள். இதுல இந்த திருவம்பாவையில முதல் 8 பாட்டு வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டா அந்த பெண்களை எழுப்புறதா இருக்கும். முதல் 8 பாட்டு வரைக்கும் பெண்களை எழுப்புறதா இருக்கும். அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டா முதல்ல ஒரு பெண் கிளம்பி வரா, ஒவ்வொரு பெண்ணா எழுப்பிக்கிட்டே வரா. மொத்தம் 9 பேர் இந்த நீராடல்ல கலந்துக்கிற மாதிரி இந்த திருவம்பாவையை அமைச்சிருக்கார். இது எங்க பாடினது அப்படின்னு கேட்டா திருவண்ணாமலையில பாடினது. உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஊரை சொல்லுவோம். இங்க இருக்கு, இந்த ஊர்ல பெரிய சிவலிங்கம் இருக்கு, இந்த ஊர்ல பெரிய சிவலிங்கம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஊரா சொல்லுவோம். உலகத்திலேயே பெரிய சிவலிங்கம் எதுன்னு கேட்டா திருவண்ணாமலை தான். ஏன்னா மலையே சிவலிங்கம். நீங்க அதை விட ஒரு பெரிய சிவலிங்கத்தை உங்களால இனி பறக்கவும் முடியாது, காட்டவும் முடியாது. திருவண்ணாமலையே மலையே சிவலிங்கம். அங்க ஆண்டவன் அருட்பெரும் சோதியா எழுந்து நின்ற இடம். அதனால்தான் அண்ணாமலைக்கு என் மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றின்னு போற்றியில திருவண்ணாமலையை மாணிக்கவாசக பெருந்தகை ரொம்ப பெருசா போற்றி புகழ்கிறார். அதனால திருவண்ணாமலையில ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்காக எல்லாரும் கிளம்பி வரா மாதிரி இந்த திருவம்பாவை பாட்டு நமக்கு அமைஞ்சிருக்கு. இது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டா மார்கழி மாதத்துல பெண்கள் நீராட போவதாக அமைகிறது. அதுல பலவிதமான கருத்துக்கள் இருக்கு. பாவை பாடல்கள் பூரா எப்படின்னு கேட்டா பெண்கள் விளையாட்டு. நீங்க திருவாசகத்துல நிறைய பார்க்கலாம், பெண்கள் விளையாட்டு நிறைய சொல்லியிருப்பார். திருச்சாழல் அப்படின்னு சொல்லியிருப்பார், பொன்னூசல் அப்படின்னு சொல்லியிருப்பார், அம்மானை அப்படின்னு சொல்லியிருப்பார், திருத்தோள் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்னன்னு கேட்டா பெண்களுடைய விளையாட்டாகவே அமைந்திருக்கிறது. அதாவது ரொம்ப அழகு பாருங்களேன், எல்லாரும் விளையாடுறாங்க. நாம விளையாட்டை என்ன பண்ணுவோம், விளையாட்டுன்னா என்ன, இப்போ உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு கம்பர் எழுதுறார். அழகிலா விளையாட்டுடையார். இந்த விளையாட்டு அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு விளையாட்டை பொறுத்த மட்டும் ஒன்னே ஒண்ணுதான். பாரதி சொன்ன பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. விளையாட்டுன்னா நாம ஏதோ விளையாட்டு, ஆனா விளையாட்டுக்கு 2 பொருள் உண்டு, நல்லா ஞாபகம் வச்சிருந்தோம். பின்னாடி சொல்லப்படுறார், ஐயா நீ ஆண்டு கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகை அப்படின்னு திருவம்பாவையில பின்னாடி சொல்ல போற. அவன் விளையாடுற விளையாட்டு இருக்கே அது என்ன, அப்போ 2 விளையாட்டு இருக்கு. என்ன, இப்போ
ஒண்ணுமே காரியமே பண்ணாம எதுவுமே செய்யாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை பார்த்து நாம என்ன சொல்லுவோம்? ஏன்டா இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். என்னடா இப்படி விளையாட்டு பிள்ளையா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். செய்யக்கூடாத காரியத்தை யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டே இருப்போம். அதை ஒருத்தன் எளிமையா செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன சொல்லுவோம்? அட இப்படி விளையாட்டா செஞ்சுட்டியே அப்படிம்போம். இப்ப விளையாட்டுக்கு பாருங்க 2 பொருள் இருக்கு. என்ன? ஒண்ணும் செய்யாம சுத்திக்கிட்டு இருந்தாலும் விளையாட்டு தான். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்தாலும் விளையாட்டு தான். அதனால்தான் நாம நினைக்க முடியாத காரியங்களை எல்லாம் ஆண்டவன் நிகழ்த்துறதுனால அதுக்கு திருவிளையாட்டுன்னு பேரு. நாம செய்யற விளையாட்டு இருக்கு பாருங்க, அது சாதாரண விளையாட்டு. அதனால அதை விளையாட்டுன்னே சொல்லிடுறாங்க. ஆனா ஆண்டவன் நடத்துகிற விளையாட்டு அருள் விளையாட்டு, திருவிளையாட்டு. அந்த விளையாட்டு ரொம்ப உயர்ந்தது. அதனால்தான் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படி சொல்ற. கோடையிலே இளைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவேன்னு ராமலிங்க சுவாமிகள் பாடுகிற பாட்டுல கடைசியில ஆடையிலே இணை மணந்த மரவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே அப்படின்னு சொல்ற. ஆடையிலே இணை மணந்த மணவாளா. ஆண்டவன் தில்லையம்பதியிலே என்ன பண்றான்னு கேட்டா ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறான், விளையாடி கொண்டிருக்கிறான். அப்படி பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த காலை நேரத்துல அவனுடைய அருள் விளையாட்டை பத்தி பேசிக்கொண்டே போகிற. அதாவது அவங்க பேச்சு சரி, செயல் சரி, எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா உயர்ந்த ஒரு நோக்கத்தை நோக்கியதாக இருக்கிறது, உயர்ந்த எண்ணத்தை நோக்கியதாக இருக்கிறது. அதனால உயர்ந்த எண்ணத்தை நோக்கி எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் உயர்ந்த காரியம். சரி, இப்ப மார்கழி மாசம். மார்கழி மாசம் குளிருமா குளிராதா? பயங்கரமா குளிருமே. இந்த குழந்தைகளுக்கு எப்படி குளிரும்? ஏன்னா குளிர் எப்படி இருக்குன்னு அமெரிக்காவில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா இந்தியால எங்களுக்கு அந்த நமக்கு கவலையே கிடையாது, எல்லாமே ஒரே மாதிரிதான். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்க மைனஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த மைனஸ் எப்படி பிளஸ் பண்றது? அவ்வளவு குளிர் எப்படி பிளஸ் பண்றது? இந்த பாட்டு பாருங்களேன், யாரை பத்தி பாட போறாங்க? சிவபெருமானை பத்தி பாட போறாங்க. அவன் யாரு? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. கையில நெருப்ப வச்சுட்டு விளையாடுறானா. இப்ப எழுதுறாங்க பாருங்க, இதெல்லாம் என்னுடைய தந்தையார் மாதிரி இருக்கிறவங்க சொன்ன கருத்து, என்னோட கருத்து ஒண்ணும் இல்லை, அவங்க சொன்ன பெரும் கருத்து. பாருங்க, மனசுக்குள்ள யாரு வந்து உட்கார்ந்துருக்கானா, கையில தீயை வைத்துக் கொண்டு விளையாடுகின்ற சிவபெருமான் மனசுக்குள்ள இருக்கான். நெருப்போட தன்மை என்ன? சூட தரும். அப்ப என்னாச்சு தெரியுமா? உள்ளுக்குள்ள மனசு பூரா தீயை வைத்து விளையாடுகின்ற சிவபெருமான் உள்ளுக்குள்ள குடியிருக்கிறதுனால அப்படி ஏற்பட்ட வெப்பம் என்னாச்சுன்னு கேட்டா புறத்திலே இருக்கக்கூடிய மார்கழி குளிர் தெரியாம போயிட்டான் அந்த குழந்தைகளுக்கு. ஏன்னா மனசுக்குள்ள தீயாடுகின்ற சிவபெருமான் தான் இருக்கான். அப்ப தீயாடுகின்ற சிவபெருமான் இருக்கும்போது குளிரை பத்தி என்ன கவலை வரப்போகுது? அதனால அந்த குழந்தைகளுக்குன்னா என்ன இல்லையா? குளிரே இல்லையா? அப்ப ஆண்டவனுடைய பரிபூர்ண அருளை பெற விரும்புகிற பொழுது நாம என்ன பண்ணோம்னு கேட்டா, யாரை நினைச்சு இது பண்றோமோ அந்த உள்ளத்துல அந்த நிரப்பு வந்துட்டா புற இயல்புகள் என்பது என்ன ஆகும்? நம்மளை விட்டு மறைஞ்சு போயிடும். அதனால தீயாடும் கூத்தனை சிந்தனையிலே தேக்கினதுனால அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியலையான்னு கேட்டா மார்கழி மாதத்தினுடைய அந்த குளிரே தெரியலையா. ஏன்னா பரமானந்தம் சிவானந்தம் இல்லையா மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கு. அப்படி சிவானந்தம் உட்கார்ந்து இருக்கிற காலையில இந்த குளிர் தெரியாம அவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் யாரு அப்படின்னு கேட்டா குளத்துல போய் குளிக்க போறாங்க. இவங்க எல்லாம் பொய்கையில நீராட போகிறார்கள். நீராட போகிறதுனால என்னாச்சுன்னு கேட்டா அந்த குளத்து நீர் எவ்வளவு தூய்மையோ அவ்வளவு தூய்மை இருக்கிற இறைவன் இவங்க மனசுல வந்து உட்கார போறான். புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு யார் சொல்றாருன்னு கேட்டா வள்ளுவர் சொல்றார். அப்ப வாய்மைனா என்ன? சத்தியம்தான் தெய்வம், தெய்வம் தான் சத்தியம், வேற வித்தியாசமே கிடையாது. வாய்மையை விட உயர்ந்த தெய்வம் இந்த உலகத்துல வேறு கிடையாது. அன்பை தவிர வேறு எதுவும் இந்த உலகத்துல சிறந்தது கிடையாது. அதனால இந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? என்றைக்கும் சத்திய பொருளாக மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த நீர் மாதிரி தூயவன் அப்படின்னு அந்த தூயவனை மனசுல நினைச்சு அந்த தீர்த்தத்துல போய் இவங்க நீராட போறாங்க. அதுதான் அதுல அழகு. சரி, எப்படி அவன்கிட்ட போய் நீராடுறது அப்படின்னு கேட்டா பக்திங்கிற அன்பு நீராடல் இருந்ததுன்னா போதும், அவனை அடையிறதுங்கிறது ரொம்ப எளிது. அதுக்கு எந்த சாஸ்திரமோ எதுவும் தேவையில்லை. மனசுல அன்பு நிறைஞ்சிருந்தா போதும். அதனால்தான் 6 நாள்ல தொண்டு செய்த கண்ணப்பனுக்கு ஆண்டவன் அருள் செய்தான்னு சொன்னா அவனுடைய அன்புதான் காரணம். அப்படி அன்பை மனசுல தேக்கி அவனுடைய சிந்தையை மனசுல நினைச்சு அந்த சிவபெருமானை வணங்குறதுனால அந்த மார்கழி மாத பெண்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதாக நினைக்கிறார்கள். 2வது, இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க பாக்குறது எல்லாம், அவங்க பேசுறது எல்லாம், அவங்க நினைக்கிறது எல்லாம் சிவமாவே இருக்கு. அதுதான் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா 3 நிலைகள்ல
நாம தடுமாறுவதற்கு நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டா, மனம், மொழி, மெய். மெய்னா உடம்புன்னு அர்த்தம், வாக்கு சொல்லுனால, அடுத்தது மனசுனால. மனசுல எது இருந்தாலும் அது எப்படி வெளிப்படும் கேட்டா சொல்லுல வெளிப்படும். அப்புறம் என்ன ஆகும், அந்த மனசுல என்ன இருக்கோ அதுதான் செயலா மாறும். அப்போ மனசை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இதெல்லாம். அப்ப மனசு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஆஹ் ஆண்டவனையே நினைக்கிறது, வாய் அவனையே பேசுகிறது, செயல் அவனை நோக்கியே இருக்கு, கும்பிடுறது எல்லாம் அவனை நோக்கியே இருக்கு. இப்ப இவங்க போறது நீராடத்துக்காக போறாங்க. அந்த பொய்கையை பார்க்கிறார்கள். பொய்கை நீர் அலை மோதுது, அலை அடிக்குது அந்த பொய்கையில. அது எப்படிடா இருக்குன்னு கேட்டா, இப்ப நமக்கு என்ன தோணும்? இந்த பாரு, இந்த அலை பாரு எவ்வளவு நுரைய தள்ளிக்கிட்டு வருது, இந்த மாதிரி ஏதாவது தான் நமக்கு தோணும். அவங்களுக்கு எப்படி இருக்கா, அந்த பெண்களுக்கு மோதுகின்ற அலை மோதுகின்ற அந்த நீர் சிவபெருமான் நடனம் ஆடுற மாதிரி இருக்கான். அவன் ஆடுகின்ற நாட்டியம் மாதிரி இருக்கான். இப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பெண்களுக்கு என்ன தோணுதுன்னு கேட்டா, சிவன் நினைப்பே இருக்கு. இதுதான் வரணும், இதுதான் முக்கியம். சும்மா எடுத்து வச்சு படிக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ இதுவே பெரியவா சொல்லி நம்ம இந்து சமய மன்றத்தின் மூலமா இதை ஏற்பாடு பண்ணி இதை நடத்துறோம் அப்படின்னா என்ன காரணம்னு கேட்டா, ஆண்டவனை நினைக்கிற நினைப்பை ஏற்படுத்துறது தான் உலகத்துல ரொம்ப உசந்தது. அந்த நினைப்பை ஏற்படுத்துகிறோமா அந்த பெண்கள் அலை மோதுகின்ற அந்த குளத்தை பார்த்தா அதுவே அவங்களுக்கு என்னவா தெரியுதுன்னா, ஆடுகின்ற சிவபெருமான் மாதிரியே இருக்கான். அதுல கருங்குவளை ஒரு பக்கம் பூத்திருக்கு, ஒரு பக்கம் செந்தாமரை பூத்திருக்கு. இது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, அந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த குவளை மலர்களை பார்க்கும்போது அம்பிகையினுடைய கண்ணு பாவை மாதிரி தெரியும். அவ சூடிக்கொள்கிற மலர் மாதிரி இருக்கா அந்த மலர்களை பார்த்தா. சரி, அப்ப சிவபெருமானுக்கு இல்லையா மலர் இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏன் இல்ல, அந்த கருங்குவளை மலர், அந்த கருப்பா இருக்கிற மலர் இருக்கு, அது எப்படின்னு கேட்டா, ஆழகால விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டப்போ அவனுடைய கண்டம் எப்படி கருத்து திருநீலகண்டம்னு பேர் வந்ததோ அது மாதிரி இருக்கா இது அந்த பூவை பார்க்கும்போது. பாருங்க, அப்ப பார்க்கிற பொருட்களில எல்லாம் சிவஞான சித்தியார்ல ஒண்ணு உண்டு, பார்க்கிற பொருட்களில எல்லாம் யான் பரத்தை பார்க்கிறானோ அவன் ஞானி, யார் பதார்த்தத்தை பார்க்கிறானோ அவன் அஞ்ஞானி அப்படின்னு அர்த்தம். இப்ப நாமெல்லாம் அஞ்ஞானியா ஞானியான்னு நாம தான் முடிவு பண்ணிக்கணும். நமக்கு பார்க்கறதுல எல்லாம் எப்ப ஆண்டவனுடைய நினைப்பு வருதோ, வரணும் வருதோ அப்படின்னு, அப்போ எல்லாத்தையுமே அந்த பிள்ளைகள் அந்த குழந்தைகள் என்ன நினைக்கிறதுன்னு கேட்டா, சிவனாவே நினைச்சு சக்தியாவே நினைச்சு போடுகின்ற ஒரு ஒப்பற்ற நூல் தான் திருவம்பாவை. அந்த திருவம்பாவைய நம்ம நாளும் நினைக்கிறதுங்கிறது நாம பண்ண புண்ணியம். அது இன்றைக்கு இந்து சமய மன்றத்தின் மூலமாக நம்முடைய குருநாதர்களுடைய மூலமாக பெரிவா மூலமா நமக்கு கிடைச்சிருக்குன்னா அவர்களைத்தான் நாம வணங்கணும். ஏன்னா ஆண்டவன் எப்படி ஆட்கொள்ளுவான்னு கேட்டா, இவரே சொல்றார், குருமனிதன் தாழ்வாழ்க அப்படிங்கிற, என்ன குருவா ஆட்கொண்டாயே, அங்க நீதானே திருப்பெருந்துறையில என்னை குருவாக ஆட்கொண்டாய், குருமனிதன் கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அப்படின்னு சிவபுராணத்துல மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றார். அப்படி ஒரு உயர்ந்த பகுதியை தான் நாம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அரையராசாமியே சொல்றார் கடைசி பாட்டுல கந்தர் அனுபூதியில, உருவாய் அருவாய் உலகாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதனால நல்ல குரு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப வசந்தது. அப்படி நம்முடைய குருமார்கள் இந்த அருமையான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி செய்திருக்கிறார்கள். நாம இதை குறிப்பா என்ன பண்ண போறோங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். நீங்க கையில அந்த ஸ்கிரிப்ட் வச்சிருந்தா முதல்ல நான் பாட்டை சொல்றேன், நீங்க எல்லாரும் அந்த பாட்டை பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் படிக்க முடியும்னா கூட ஒரு தடவை படிக்கலாம். ஏன்னா ஒரு 2-3 தடவை கேட்கும் போது என்ன ஆகும்னு கேட்டா நமக்கே அது தெளிவா தெரியும், கொஞ்சம் புரியும். அதனால முதல் பாட்டு திருவம்பாவையில முதல் பாட்டு, ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வாறு கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே தோழி பரிசேலோர் எம்பாவாய். பாட்டு படிக்கும்போது இப்படி சொல்றேன், ஏன்னா நான் வாத்தியாரா இருந்து பழக்கம் எனக்கு. அதனால நான் பாட்டு ஏதாவது சொன்னா குழந்தைகள் கரெக்டா பாக்குறதா என்னன்னு பார்ப்பேன். பார்க்கலைன்னா ஏன் பார்க்கலன்னு கேட்பேன்.
உங்களை அப்படி கேட்க வேண்டுங்கிற அவசியம் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பார்த்திருப்பீள், எல்லாம் பண்ணிருப்பீள். பாட்டு சொல்லும் போது திருப்பி நாம ஒரு தடவை சொன்னா என்ன ஆகும்னு கேட்டா, நம்ம காதுக்கு கேட்கறது ரொம்ப முக்கியம். நாம சொல்றது நம்ம காதுக்கு கேட்டா ரொம்ப முக்கியம். நாங்க மேடையில பேச போகும்போது எங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கேட்டா, உங்களுக்கு கேட்கறது மட்டும் பார்த்தாது, எங்களுக்கு மேடையில ஒரு மானிட்டர் இருக்கணும். அப்பதான் அந்த மானிட்டர் மூலமா வர சவுண்ட் எங்களுக்கு கேட்டாதான் நாங்க பேசுறது, நடுவர் எங்களை பார்த்து ஏதாவது கேள்வி கேட்கணும்னா சரியா இருக்கும். அதனால நாம ஒரு பாட்டை படிக்கும் போது திரும்ப நாம அதை படிக்கிறதுங்கிறது ரொம்ப வசந்தது. கூடவே சொல்லிட்டு வருதுங்கிறது ரொம்ப வசந்தது. இப்ப கேட்டிருக்கலாம், யாராவது ஒருத்தர் படிக்கலாமா, இல்ல நானே திருப்பி ஒரு தடவை படிக்கட்டுமா? அம்மா சொல்லுங்க அர்ச்சனா. ஆமா மாமா, நீங்க இன்னொரு தடவை மொல்லா படிங்க, நாங்க நோட்ஸ் எழுதிக்கிறோம். அப்புறம் மேபி இன்னொரு தடவை மொல்லமா படிக்கிறேன் பாருங்க. ஏன்னா முதல் பாட்டு, ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும், வாழ் தடங்கன் மாதே வளருதியோ, வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழிபோய், வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும், இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், என்னே என்னே ஈரே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். சரியா இருந்ததா? படிக்கலாமா யாராவது? நான் ட்ரை பண்றேன். ஆமா, அதுதான் முக்கியம். ஒண்ணு தப்பு பாருங்க. இப்ப இதுல தப்பு அது இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. ரைட்டா? இதை நாம ஒண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முதல்ல உள்ளுக்குள்ள போடணும். ரைட்டா? இத ஒரு 5-6 தடவை படிச்சேன்னா சரியா போயிடும். அவ்வளவுதான். அதனால ஒண்ணும் தப்பு படிக்காம வராது, படிச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொன்னா, வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சொல்லு வரணும்னா படிச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. கேட்டதை சொல்லணும். மாமா, ஒரே ஒரு டவுட். அந்த போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன், அது அப்படி போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன், இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். இங்கன் இந்த இடத்துலன்னு அர்த்தம். இங்கன் இந்த விதமாக, இந்த இடத்துல இந்த விதமாக, இங்கன்னா இந்த விதமாக அப்படின்னு அர்த்தம். நான் ஒவ்வொன்றுக்கும் இது சொல்ல போறேன், அர்த்தம் சொல்லுவேன். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும், வாழ் தடங்கன் மாதே வளருதியோ, வன் செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாய்த்தொலி போய், வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும், இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், என்னென்ன என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். அவ்வளவுதான். அதுல வீதிவாய் கேட்டலுமேன்னு இருக்கணும். வீதிவாய் கேட்டல்னு இருக்கு, வீதிவாய் கேட்டலுமே. அவ பாடிட்டு வரத கேட்டுமா அப்படின்னு அர்த்தம். வீதிவாய் கேட்டலுமே. சரி, இப்போ சந்தோஷம், ரொம்ப அழகு. அவ்வளவுதான், இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி, இப்ப நாம முதல்ல பார்ப்போம் இந்த பாட்டுக்கு அர்த்தத்தோட. அப்புறமா ஏன்னா எல்லா சொல்லுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறது எளிமையா இருந்ததுன்னா நான் போகலாம், இருந்தா கூட அர்த்தத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டுல இருக்கிற தன்மை என்னங்கிறத பார்ப்போம். இப்போ முதல்ல ஈரேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் கூப்பிடுறா. ஈரேயம் தோழி பரிசு, அவங்க ஒருத்திய பார்த்து வாழ்த்தடங்கன் மாதே அப்படிங்கிறா. அதாவது அந்த பெண்ணுக்கு கண் இருக்கு. கண் அது எப்படி அப்படின்னு கேட்டா, வாழ்கண், கூர்மையான கண்ணா. அதாவது நுட்பமானதை கூட பார்த்துருமா அந்த கண்ணு. அவ்வளவு எப்படிடா எவ்வளவு கூரா இருக்கும் அப்படின்னா, வாழ் மாதிரி கூரா இருக்குமா, அவ்வளவு கூரா. அதனால்தான் கம்பராமாயணத்துல தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமல மன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார். ராமனுடைய அழக வர்ணிக்கிறான் கம்பன். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் அன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் மகுதே,
வாட்கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார்னு கடைசியில முடிச்சான். வாட்கொண்ட கண், அவனை பார்த்த பெண்களுக்கு எப்படியா சாதாரண கண் இல்லையா, வாழ் மாதிரி அவ்வளவு கூர்மைன்னு அர்த்தம். அந்த கண்ணுல அவ்வளவு கூர்மை. அப்போ ஆண்டவனை பத்தி கிளம்பி போய் குளிச்சு பாட போற பெண்களுடைய தன்மையை சொல்றாரு. இல்ல அவ யாருன்னு கேட்டா வாழ் கண். அதுல நடுவுல தடம்னு ஒண்ணு இருக்கு. வாழ்னா கூர்மைன்னு சொல்லியாச்சு. நீங்க என்னமோ கூர்மையா இருக்கிறதுனால அதை சின்ன கண்ணுன்னு நினைக்காங்க. தடம் கண் நல்ல பெருசு அப்படின்னு அர்த்தம். அப்ப வாழ்த்தடங்கண் மாதே அப்படின்னா ஒளிருகின்ற, எப்படி வாளுக்கு கூர்மை இருக்கோ, எப்படி வாளுக்கு மின்னுகின்ற தன்மை இருக்கோ, அப்படி ஒளி பொருந்திய அகன்ற கண்களை உடைய மாது அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். மாதே பெண்ணே அப்படின்னு அர்த்தம். சரி, இது அந்த பெண்ணை கூப்பிட்டு சொல்ல போறா. ஏன்னா பாட்டு அப்படித்தானே வருது, ஒவ்வொரு பெண்ணா எழுப்புறதா தானே பாட்டு வருது. அதனால வாழ்த்தடங்கன் மாதே. ஏன்னா வாழ்த்தடங்கன் மாதே முதல்ல சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பாட்டுல பார்க்கும்போது கொண்டு கூட்டு அப்படின்னா சிலது ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிற வரி எடுத்து இங்க போடுவாங்க, இங்க இருக்கிற வரி எடுத்து அங்க போடுவாங்க. கொண்டு கூட்டு அது மாதிரி பாக்குறதா, வேற ஒண்ணும் காது இது இல்லை. அப்ப மாதே கூப்பிட்டா அவ சொல்ல போறா. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி, ஆண்டவனை பத்தி சொல்ல போறா. எப்படி? அவனுக்கு ஆதினா தொடக்கம்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். ஆதினா தொடக்கம்னு அர்த்தம், அந்தம்னா முடிவுன்னு அர்த்தம். இங்க தொடக்கம்னா தோற்றம்னு அர்த்தம், ஆதினா இங்க தோற்றம்னு அர்த்தம். அப்ப ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னா ஆண்டவனுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவன் என்னைக்கும் இருக்கிற பொருள், நிலைத்து இருக்கிற பொருள். நாம தான் அழிந்து போகிறது. அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போகும். ஆனா ஆண்டவனுக்கு என்ன கிடையாது? தோற்றமும் முடிவும் கிடையாது. அதனால்தான் அவனை பத்தி சொல்லும் போது, சிவபெருமானை பத்தி சொல்லும் போது என்ன சொல்ற, பிறவா யாக்கை பெரியோன் அப்படின்னு சொல்றது வழக்கம். பிறவா யாக்கை, யாக்கைனா உடம்புன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அதனால அந்த இதை சொல்றார், ஆதியும் அந்தமும் இல்லா, அவனுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவன் யாரு? அருட்பெரும் சோதி. அருட்பெரும் சோதி, அரிய பெரிய சோதி அப்படிங்கிற. அரும் பெரும் சோதினா அரிய பெரிய சோதி, அருட்பெரும் சோதி. அரிய ரேர், அதாவது நம்மளதான் ரேர்னு சொல்லலாம். இறைவனை பத்தி சொன்னோம்னா ரேரஸ்ட்னு சொல்லிக்கலாம், சூப்பர்லேட்டிவ்ல சொல்லிக்கலாம், ரேரஸ்ட். அரிய பெரும் சோதி ரெண்டையும் பாடுறார். அடுத்தது யாம் பாட, யாம்னா நாங்கள்னு அர்த்தம். இப்ப நீங்க பாடினா நீங்கள்னு அர்த்தம். யாம் பாட கேட்டேயும், கேட்டேயும்னா கேட்டுமா அப்படின்னு அர்த்தம். நாங்க பாடுறத கேட்டுமா, வீட்டு வெளில நின்று பாடுறோமே அதை கேட்டுமா அப்படின்னு அர்த்தம். வளருதியோ, இந்த வார்த்தை பாருங்க, என்ன அழகான வார்த்தை பாருங்க. இப்போ நாமெல்லாம் தூங்கிட்டான் அப்படின்னு தானே சொல்லுவோம், அப்படித்தானே நம்ம கலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசும்போது நம்ம தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இவர் எப்படி சொல்றாரு? வளருதியோ அப்படின்னா கண் வளர்கிறாயோ அப்படின்னு அர்த்தம். கண் வளருதல் அப்படின்னா தூங்குறதுன்னு அர்த்தம், உறங்குகின்றாயோன்னு அர்த்தம். வார்த்தடங்கன் மாதே வளருதியோ, தூங்குறியோ அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல வளருதியோ அப்படின்னா தூங்குறியான், உறங்குகின்றாயா அப்படின்னு பொருள். வளருதுன்னா கண் தூயின்றல் அப்படின்னு. வன் செவியோ, நின் செவிதான். வன் செவி, உன்னுடைய செவி என்ன அவ்வளவு வன்மையா? அதாவது வேற ஒண்ணும் இல்ல, செவிடான்னு அர்த்தம். உன் காது கேட்கலையான்னு அர்த்தம். நாங்க இப்படி இறைவனை பாடுறோமே, இதை கேட்காம இருக்கா உனக்கு அப்படின்னு அர்த்தம். வன் செவியோ நின் செவிதான் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து வராங்களா, அப்ப 2 பேரை ஒருத்தனை எழுப்பிட்டு அடுத்தவளை எழுப்புறா. இப்ப என்ன ஆகும்? அப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இங்க பாரு அப்படி சொல்லாது. மாதேவன் வார்கடல்கள், வார்த்தை பாரு, மாதேவன் வார்கடல்கள். மகாதேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவனுடைய வார்கடல்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வார்கடல்கள்னா நீண்ட வீர கடல் அணிந்த திருவடிகள்னு அர்த்தம். கடல் அப்படின்னா கால்ல அணிஞ்சிக்கிற ஒரு அணிகலன். இப்போ நீங்க கொலுசு எல்லாம் போட்டுக்கிறீங்க இல்லையா, அது மாதிரி கால்ல அணிஞ்சிக்கிற ஒரு இதுக்கு பேரு, அணிகலனுக்கு பேரு கடல்னு பேரு. அதுக்கு கால்ல அணிவிக்கிறதுனால என்னாச்சுன்னு கேட்டா, அந்த இடத்துல கடல் எதை குறிக்குதுன்னு கேட்டா சிவபெருமானுடைய திருவடிகளை குறிக்குது, அவனுடைய பாதத்தை குறிக்கிறது. அப்போ அணிகலன் என்னாச்சுன்னு கேட்டா அவனுடைய பாதத்துக்கு பெயராக இங்க வந்திருக்கு. அது எப்படின்னு கேட்டா, மாதேவன் வார்கடல்கள் நீண்ட வீரக்கடல். வார்கடல்கள்னா நீண்ட வீரக்கடல்கள், நீண்டதாக அணிந்து
இருக்கக்கூடிய அந்த கடலை யார் அணிவித்திருக்கிறான்னு கேட்டா, சிலம்பு மாதிரி ஒரு அணிகலனை சிவபெருமான் அணிந்திருக்கிறான். வாழ்த்திய வாழ்த்துளி போய், நாம சிவபெருமானை பத்தியே பாடிட்டு வரோமா, அந்த வாழ்த்திய வாழ்த்தொலி போய் என்னாச்சு, போய் சென்று, போய்னா அந்த இடத்துல சென்று அவ காதுல விழுந்துடுத்தான். யாரு? உள்ள எழுப்புறவ காதுல விழுந்துடுத்தான். அதை கேட்டவ என்ன ஆச்சுன்னு கேட்டா, நாம வாழ்த்திய வாழ்த்தொலி இருக்கே, அது எப்படி கேட்டது? வீதிவாய் கேட்டலுமே. வீதியில நாம பாடிக்கிட்டே வரும்போது அவ அங்க படுத்திருந்தா பத்தியா, அது போய் அவகிட்ட கேட்டிருக்கு. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. அவ எப்படின்னாச்சா, அதை கேட்ட உடனே இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க தூங்குறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த தோழி சொல்றா, அவ தூங்குலடி அப்படிங்கிறா. எப்படின்னா, இவ என்ன பண்றான்னு இவ எட்டி பார்த்திருக்கான் ஜன்னல் வழியா. எட்டி பார்த்தவ என்னாச்சுன்னு கேட்டா, அவ என்ன பண்ணிருக்கா, படுக்கையில இருந்து புரண்டு, போதார் அமளின்னு இருக்கு பாருங்க. போதார் அமளி அப்படின்னு, போதுகார், போதுன்னா மலர்கள்னு அர்த்தம். மலர்கள் நிறைந்து அந்த படுக்கையில என்ன பண்ணிருக்கா, அமளினா படுக்கைன்னு அர்த்தம். போதுகார் அமளி அப்படின்னா மலர்கள் இருக்கிற அந்த மென்மையான படுக்கையில இவ படுத்திருந்தவ நின்றும் புரண்டும். இவங்க பாடின பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை கேட்டு, சிவன் நாமத்தை கேட்டு, அந்த மலர் படுக்கையில இருந்து புரண்டு தொப்புன்னு கீழே விழுந்து கிடக்கா. இவ எட்டி பாக்குறா, கீழே விழுந்து கிடக்கா. இவ சொல்றா, அடி நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவ தூங்கிட்டான்னு. அவ தூங்கலடி, வேற நாம சொன்ன அந்த சிவ அனுபவத்தை கேட்டு அவ மெய் மறந்து கிடக்கான்னா. விம்மி விம்மி மெய் மறந்து, இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் இருக்கு, அதெல்லாம் மறந்து போச்சான் அவளுக்கு. எல்லாம் இந்த உடம்பு மறந்து போச்சான். மெயினா உடம்புன்னு அர்த்தம். மெயினா உடம்பு. இந்த உடம்பு இயக்கமே அவளை விட்டு போயிடுத்தான். ஏன்? அப்போ ஒரு சிவானந்த அனுபவத்துல அவ தெளிச்சிட்டான்னு இவ சொல்றா. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு, இங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள். இப்படி கிடைக்காது, வேறு எந்த செயலுக்கும் அவளை உதவவே முடியாது இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா. ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை தோத்தாபுரின்னு ஒருத்தர் சந்திக்க வர. ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட அவர் நின்னு இந்த உலகத்தை விட்டு போனோம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரை நிர்விகல்ப சமாதி அதுக்கு போறதுக்கு என்ன பண்ணாருன்னா, ஒரு கண்ணாடி எடுத்து இப்படி எத்தியில கீறி விட்டார் குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டார். அந்த மாதிரி நிலையெல்லாம் அவருக்கு குருநாதரா தோத்தாபுரிக்கு தெரியல. அவர் பல வருஷம் கஷ்டப்பட்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரை திருப்பி அந்த நிலைமைக்கு இறக்கிறதுக்கு கூட அவருக்கு போதும்னு ஆகி போயிட்டு 3 நாள் கஷ்டப்பட்டிருக்கார். இறைவனுடைய நாமத்தை சொல்லி 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 ராமகிருஷ்ண பரமஹம்சரை அங்க இறக்கவே முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டு. அது மாதிரி இந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணா, இவங்க பாட்டை கேட்ட உடனே விம்மி விம்மி அழுது மெய் மறந்து. நீங்க இறைவனுடைய எண்ணம் மனசுல வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் திருவாசகத்தை பின்னாடி நாம பார்க்க போறோம். அது மாதிரி இது என்னாச்சுன்னு கேட்டா, இவ அந்த ஆண்டவனுடைய திருநாமத்தை கேட்டு தன் நிலை மறந்தாள். இவளை அறியாம கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது. அதனால என்ன பண்ணா, அந்த படுக்கையில இருந்து புரண்டு கீழே கிடக்கா. விம்மி விம்மி மெய் மறந்து, போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு, இங்கன் ஏதேனும் ஆகாள். இவளால இனிமே பிரயோஜனமே இல்லையா அந்த நிலைமைக்கு. ஏன்னா தட்டி எழுப்பினா உணர்வு வர மாட்டேங்குது, கதவை திறக்க மாட்டேங்கிறா, ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா. ஏதேனும் ஆகாள் கிடந்தாள், இப்படி கிடக்காளு. என்ன இப்போ யாரு எழுப்ப வந்தாங்களோ அந்த பெண்கள் சொல்றாங்க, என்ன அதிசயம்னு அர்த்தம். அந்த இடத்துல என்னன்னா என்ன அதிசயம்னு அர்த்தம். என்ன ஈரே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இல்லப்பா இது என்னது, இது இந்த தோழியுடைய தன்மை இருக்கு, பரிசுங்கிறதுக்கு தன்மைன்னு அர்த்தம். இந்த தோழியினுடைய தன்மை இருக்கு, அதை என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்கிறான். இதே என் தோழி, அடையப்பா இந்த நிலைமைய பரிசு, இது என்ன தன்மை? ஏலோர் எம்பாவாய், எம்பாவாயின்னு முடியும். ஏன்னா இது ஒரு பாவை பாட்டு மாதிரிங்கிறதுனால எல்லா பாட்டிலையும் என்ன முடியும்னு கேட்டா எம்பாவாய்ன்னு முடியும். அப்ப இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, பேசுகின்ற பேச்சுக்கெல்லாம் பொருள் உண்டு, இல்லைன்னு இல்லை. ஆனா எல்லா பேச்சும் உயர்ந்த பேச்சா இல்லையே, எல்லா பேச்சும் உயர்ந்த பேச்சு இல்லையே. அப்ப எல்லா பேச்சும் உயர்ந்த பேச்சா இருக்கிறதா உண்மையான பேச்சுன்னு அர்த்தம். அததான் இந்த பாட்டு சொல்றது. ஏன் ஆண்டவனுடைய திருநாமத்தை அந்த தோழி கேட்ட உடனே என்ன பண்ணா, தொப்புன்னு படுக்கையில இருந்து கீழே விழுந்தா. கீழே விழுந்தவ என்ன பண்ணான்னு கேட்டா, என்ன மாதிரி ஆகுறதுன்னு தெரியாம கிடந்தா. அப்படி கிடந்தவளுடைய தன்மையை பத்தி என்னன்னு நம்மளால சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்
அப்படின்னு இந்த பாட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இறைவனுடைய பெருமையை, அவர்கள் பார்க்கிற தன்மையை, அவர்கள் எப்படி இறைவனோடு கலக்க வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. அதாவது கண் விழித்து பார்க்கிறா, ஞான ஒளி கிடைக்கிறது, இறைவனுடைய பேர் அவர் செவியில கேட்கிறது, வந்து நிற்கிறவனா இறை அனுபவத்துல திளைப்பதற்காக அழைக்க வந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒப்பற்ற தன்மைய இந்த பாட்டு, அவன் யாருன்னு கேட்டா அடிமுடி காணாமல் இருக்கிற இறைவன் அர்த்தம். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி. ஏன்னா பின்னாடி பாட்டுல சொல்ல போற, மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார். இதுக்கு 2 பாட்டு கழிச்சு சொல்ல போறார் என்னுடைய தன்மைய. அத முதல் பாட்டிலே சொல்றார். அறியும், அதாவது திருமாலும் பிரமனும் காண முடியாமல் சோதி பிழம்பாக ஓங்கி உயர்ந்து நின்ற அந்த பெருமான், அவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி அப்படின்னு. இதுல ரொம்ப சுவையா இருக்கிறது என்னன்னு கேட்டா, நம்ம மகா பெரிவா ஒரு செய்தி திருவாசகத்தை பத்தியும் திருப்பாவையை பத்தியும் சொல்லியிருக்கிறார். ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சாத்தி. அதாவது ஞானிகளுடைய எண்ணத்துக்கு ஈடு இணை கிடையாது. குருநாதர் சொல்றது ரொம்ப பெருசு. அவர் சொல்றாரு பாருங்களேன், திருவாசகம் எப்படி தொடங்குது? ஆதியும் அந்தமும் இல்லா. ஆ, பெரியவா சொல்றா ஆனா ஆண்டாள குறிக்கிறதுதான். சரி, அங்க திருப்பாவையில மார்கழி திங்கள், அது எப்படி தொடங்குது? மானா மாணிக்க வாசகரை குறிக்கிறா அப்படின்னு மகா பெரியவா சொல்றார். அதாவது 2ஐயும் மார்கழியில படிக்கணும், நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் நினைவு வச்சுக்கிறான். அதாவது இதெல்லாம் ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அழகு சேர்த்து சொல்றதுங்கிறது இருக்கு. அதாவது வைணவமோ சைவமோ 2 வேறு வேறு அல்ல, 2 ஒண்ணுதான், அவ இந்த நினைப்புல பாடி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த கொண்டு வந்து சேர்த்து சொல்றது இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகு. அதனால இந்த காலத்துல இதை படிக்கணும்னு நாம தொடங்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால இது முதல் பாட்டு. இதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தா எனக்கு சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம 2வது பாட்டுக்கு போலாம். போலாமா 2வது பாட்டுக்கு? சரி, 2வது பாட்டு. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாமார் ஏலோர் எம்பாவாய். திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். யாராவது ஒருத்தர் படிக்கலாமா? யார் படிக்கலாம்? எக்ஸப்ட் பிந்து மேடம், என்ன ஏற்கனவே படிச்சாச்சு. வேற யார் வேணாலும் படிக்கலாம். நீங்க படிங்க. அர்ச்சனா மேடம் படிங்க. ஐயோ மாமா, என்னோட தமிழ் நான் கத்துக்கிறேன் இப்பதான். பரவாயில்ல, நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொருத்தரையா இப்ப நான் கிளாஸ்ல ஒவ்வொருத்தரையா படிக்க சொல்லுவேன். அது மாதிரி அடுத்தது அருண்மணி சாரை படிக்க சொல்லுவோம். அந்த மாதிரி அடுத்த வகுப்புல வந்து ஓகே ட்ரை பண்றேன். இதுக்கா படிக்க சொல்றதுக்காக வராம போயிடாதீங்க.
பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது போடார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரியீர் சீச்சி இவையுன் சிலவோ விளையாடி ஈதோ விண்ணோர்கள் ஏத்திடற்கு கூசும் மலர்பாதம் தண்டருள வண்டருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். அவ்வளவுதான். 2 தடவை படிச்சா சரியா போயிடும். இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடல் எப்படி பாருங்க, பாசம் அப்படின்னு சொன்னா நாம வைக்கிற அன்புன்னு அர்த்தம். நாம வைக்கிற அன்பு பாசம் யாருக்கு அப்படின்னு கேட்டா பரஞ்சோதிக்கு. அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, நாள் இவங்க எல்லாம் கூடி பேசியிருக்காங்க, நாளையில இருந்து நோன்பு ஆரம்பிப்போமா அப்படின்னு பேசியிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியும் பல நாள் பேசியிருப்பாங்க. மார்கழி வருது, நாம ஆரம்பிப்போமா அப்படின்னு. இப்ப ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதும் நாம எல்லாம் பேசுவோம்ல, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த நியூ இயர் வந்தோடனே இது பண்ண போறேன் பாரு, இந்த நியூ இயர்ல இருந்து இதை கடைபிடிக்க போறேன் அப்படிம்போம், சொல்லுவோமே தவிர அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த நியூ இயர் போயிடும், அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துடும். போறது எதுன்னு கேட்டா வயசுதான் போகுமே தவிர நாம சொன்ன உறுதிமொழியை எடுத்துட்டோமா அப்படின்னு பார்த்தா ஒரு உறுதிமொழியும் நாம பண்ணதே கிடையாது. அந்த அந்த இத சொல்றா இதுல. இப்ப திருவாசகம் எப்படின்னா என்னவோ அது ஒரு வாழ்க்கை. அது அப்படி வாழ்ந்த வாழ்க்கைய அப்படியே படம் பிடிச்சு காட்டுறான். நேத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் இவங்கெல்லாம், யாரு இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். என்ன, ராப்பகல் நாம், அதாவது காலையில பேசும்போதும் இதைதான் பேசியிருக்காங்க, சாயந்தரம் பேசும்போதும் இதையே தான் பேசியிருக்காங்க, இரவுல பேசும்போதும் இதையே தான் பேசியிருக்காங்க. ரா பகல், இரவு பகல். ரா பகல்னா இரவு பகல்னு அர்த்தம். இதையே பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்கழி மாசம் வருது, நம்ம நீராட போவோமா, இறைவனை நினைச்சுக்கிட்டே போவோமா. பாசம்னா எனக்கு அது பரஞ்சோதி மேலதான், சிவபெருமான் மேலதான், வேற யாரு மேலேயும் எனக்கு பாசம் கிடையாது அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அதை இந்த பெண் சொல்றா, வெளியில இருந்து சொல்றா. அப்படிதான் இந்த பாட்டு இருக்கு. நீ நேற்றுக்கு பாசம் பரஞ்சோதிக்கு என்றாய். எப்படி, ராப்பகல் நாம் பேசும்போது, ராத்திரியில பூரா நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, அப்போது எப்போதும் நேசம். அந்த வார்த்தை பாருங்க, ராப்பகல் நாம் பேசும்போது, எப்போது, எப்பெல்லாம் பேசணுமோ அப்போது. ஆனா இப்ப என்ன பண்ற, இந்த போதுல, இந்த பொழுதுல நீ என்ன பண்ணிருக்க, நேசமும் வைத்தனையோ, எதுக்கு, போதார் அமளிக்கே, மலர் நிறைஞ்ச இந்த படுக்கைக்கு நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் அப்படின்னு சொல்றான். இந்த நேரிழையாய் அப்படின்னா, நேரிழை அப்படின்னா பல்வேறு அணிகலன்களை அணிந்த பெண்ணுன்னு அர்த்தம். நேரிழை அப்படின்னா பல்வேறு அணிகலன்களை அணிந்த பெண், அதாவது பல்வேறுனா தகுதியான அணிகலன்களை அணிந்த பெண் அப்படின்னு அர்த்தம். அவ என்ன பண்றா, இந்த படுக்கைக்கு நீ விருப்பம் வச்சுட்டியா, நேசம்னா விருப்பம்னு அர்த்தம். இந்த படுக்கைக்கு நீ விருப்பம் வச்சுட்டியா, நேரிழையாய், பல்வேறு அணிகலன்களை அணிந்திருக்கிற பெண்ணே, இந்த படுக்கைக்கு நீ நேசம் வச்சுட்டியா அப்படின்னு இவ சொன்னா. அவ தூங்குறான்னு நினைச்சுக்க, அவ எழுந்துட்டா. அவ சொன்னா, இவ நேரிழையாயின்னு கூப்பிட்டாளா, அவ கூப்பிடுறா உடனே, நீங்க மட்டும் என்ன நேரிழையீர் அப்படின்னு. நீங்களும் அதே மாதிரி தானே, அதாவது கமலா அப்படின்னு கூப்பிட்டா இவ உடனே விமலான்னு கூப்பிடுவா இல்லையா, அந்த மாதிரி அவ நேரிழைன்னு கூப்பிடுறா. இவ எப்படி கூப்பிடுறா, நேரிழையீர். நீ இந்த படுக்கைக்கு நேசம் வச்சுட்டியா அப்படின்னு கேட்டப்ப அவ சொல்றா, நேரிழையீர், நீயும் தகுதியான அணிகலன்களை தானே அணிஞ்சிருக்க, ஆனா தகுதியான வாச பேச வேண்டாமோ, தகுதியான வார்த்தை நீ பேசலையே. எப்படி சொல்றா பாருங்க, சீச்சி இவையும் சிலவோ. அவ கேட்ட ஒரு வார்த்தை இவ்வளவு அப்படி இதாக்கிடுது. சீச்சி இவையும் சிலவோ, விளையாடி ஏசும் இடம் ஈதோ. எப்படி கேட்கிறா பாருங்க, என்ன நீ பாத்தியா, பார்க்காம பேசுறிய அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தம். விளையாடுகின்ற ஏசுகின்ற இடம் இன்னைக்கு இதுவா அப்படின்னு கேட்கிறான். விளையாடி ஏசுதல்னா திட்டுறது, இல்ல இதா பேசுறது, அந்த மாதிரி கடும் சொல் சிலது, இல்ல கேலியா பேசுறது,
விளையாடி இயேசுவிடம் ஈதோ. அடுத்தது பாருங்க, விண்ணோர்கள் ஏத்துதற்கு, இந்த விண் உலகம் இருக்கு இல்லையா, அது போக பூமி. ஏன்னு கேட்டா எல்லாம் தருகிற அத்தனையும் அங்க இருக்கு. கற்பக தரு அங்க இருக்கு, எல்லாத்தையும் நினைச்சது கொடுக்கக்கூடிய கற்பக தரு இருக்கு. சிந்தாமணி அங்கதான் இருக்கு, காமதேனு அங்கதான் இருக்கு. உலகத்துல இருக்கிற அத்தனையும் இருக்கக்கூடிய, நினைச்சதெல்லாம் கிடைக்கக்கூடிய அத்தனையும் எங்க இருக்கு? விண்ணுல இருக்கு. நாமளே யார வணங்குறோம்? தேவர்களை தானே வணங்குறோம். 33 கோடி தேவர்கள், அவர்களை தானே வணங்குறோம். ஆனா எல்லாம் கிடைச்சதுனால அந்த தேவர்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டா, ஆண்டவனை வணங்கணுங்கிற எண்ணம் வரல. இப்ப நமக்கே எல்லாம் இருந்ததுன்னா ஆண்டவனை நினைச்சிருக்கோமோ ஒரு நாளைக்கு? இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் எப்படி சொல்லுது பாருங்க, அழகழகா நம்மள வழி நடத்துறது. ஏதாவது ஒண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம்? கொடுக்காம விட்ட பத்தியா? கிடைச்சப்போ அவனை வணங்கல, கிடைக்காதப்போ எனக்கு கிடைக்கல பத்தியா? அதனால்தான் நாவுக்கரசாமி சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். திருநாவுக்கரசாமி சொல்றார், ஆண்டவன் எங்க இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டார். திருநாவுக்கரசாமி சொன்னார், நோயுளார் வாயுளான் அப்படின்னார். நோயுளார் வாயுளான், என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க. யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, அதாவது ஆசைதான நோய். இந்த உலகத்துல எது நோய்? ஆசைதான் நோய். ஆசை தவிர வேற நோய் உண்டா? ஆசைனால் தானே எல்லாமே நடக்குது. ஆசைனால் தான் பொறாமை வருது, ஆசைனால் தான் கோபம் வருது, ஆசைனால் தான் கடும் சொற்கள் வருது. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் கீதை அதை தான் சொல்றது, ஆசைதான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்படிங்கிறது. அப்ப நோயுளார் வாயுளான். இவ என்ன சொல்றா, எல்லாம் கிடைக்கிற அந்த தேவலோகத்துல யாரும் ஆண்டவனை வணங்கணும்னு நினைக்கிறதே இல்லையா. அதனால ஆண்டவன் என்ன பண்ணானா, நமக்கு திருவடியை காமிச்சுட்டானா, இங்க பூலோகத்துல இருக்கிறவங்களுக்கு திருவடியை. ஏன்னா இவன் தான் எப்ப பார்த்தாலும் அவனே நினைச்சிரு. விண்ணோர்கள் ஏத்துதற்கு, விண்ணோர்கள் ஏத்துறது இல்லையா, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும். அவன் இந்த ஆண்டவனை வணங்கணுமான்னு அவன் கூசுறானான். ஆனா இங்க மலர்பாதம் தந்தருள வந்தருளும், நமக்கு கொடுக்கறதுக்காக வரான். தந்தருள வந்த, அவன் யாரு? தேசன். பார்த்த பாருங்க, தேசன்னா தேசுனா ஒளின்னு அர்த்தம், ஒளி. அவன் ஆதியும் அந்தமும் இல்ல அருப்பெரும் சோதி தானே, பேர்பட்ட சோதி தானே. அதாவது காந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, காந்தினா ஒளின்னு அர்த்தம். தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அபிராமி பட்டர். அந்த சார் அவரை பார்த்தாலே அவர் முகத்துல ஒரு ஒளி இருக்கிற மாதிரி இருக்கு சார், பிரகாசமா இருக்கு சார் அப்படின்னு நாமளே பேசும்போது சொல்றோமா இல்லையா. அந்த தேசுனா ஒளின்னு அர்த்தம். தேசன் அவன் எங்க இருக்கான்? சிவலோகன், கைலாய மலையில இருக்கான் சிவலோகன். தில்லை சிற்றம்பலத்துல இருக்கான். ஈசனாருக்கு அன்பு ஆர். அந்த அன்பு எத்தகையது? யாரு இவளை பார்த்து சொல்றான், யாம் யார், நாம யாரு அப்படின்னு கேட்கிறான். யாம் யார்னா நாம யாரு. இந்த பாட்டு பாருங்க, என்ன அழகான பாட்டு. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய், அவ கிண்டல் பண்றான். யாரு? வெளியில இருந்து வந்தவ. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. ஏண்டி இந்த படுக்கையில பார்த்து தூங்குறதுக்காக நீ இருக்க அப்படின்னு கோபம் வந்துருத்து. அந்த அந்த குழந்தைக்கு கோபம் வந்துருது. ஏன்னு கேட்டா, படுக்கையில நேசம் வச்சியான்னு கேட்க கூடாது யார பார்த்தும். அது ரொம்ப தப்பான வார்த்தை, அது தவறான சொல். ஆனா இவ விளையாட்டுக்கு கேட்டுவிட்டா, நேசமும் வைத்தனையோ அப்படின்னு கேட்டுவிட்டா. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, சிச்சி அப்படின்ட்டா. என்ன நீ பாத்தியா, உள்ளுக்குள்ள பாத்தியா? நான் பாரு ரெடியா இருக்கேன், போறதுக்கு ரெடியா இருக்கேன். நீ அதை பார்க்கவே இல்லையே. நீராடலுக்கு அவனை வணங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீ அதை பார்க்கவே இல்லையே. அதனாலதான் என்ன சொல்றான், சீச்சி விளையாடி இயேசுவிடம் ஈதும். என்ன நாம விளையாடுறதுக்கான நேரமா இது? ஏசத்துக்கான நேரமா? நாம யாரை நினைக்கணும்? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். இந்த விண்ணோர்கிட்ட இருக்கிற அந்த தேவர்கள் எல்லாம் பூசி போய் இவனை வணங்கணுமா அப்படின்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்றான், எளியவனா நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய மலர்பாதங்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறான். அவனை பத்தி நினைப்பு வரும்போது நீ என்ன கேட்கிற, இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோன்னு கேட்கறிய. கேட்கலாமா? அது சரியாது, இப்படி அதை பத்தி நீ கேட்கலாம் அப்படின்னு தான் கோபத்துல சீச்சி விளையாடி ஈசுமிடம் ஈதும். அவன் யாரு? தில்லை சிற்றம்பலத்துல இருக்கான். அவன் யாரு? தேசன், ஒளி பொருந்தியவன். அவன் யாரு? அவனுடைய சிவலோகம் கைலை மலை தான் அவனுடைய சிவலோகம். அப்பேற்பட்டவனாக இருக்கக்கூடியவங்க அந்த இறைவன் மேல அன்பு செலுத்துறதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அன்பு ஆறு, அந்த அன்பு எத்தகையது? நாம அத்தகைய நிலையில இருக்கோமா? யாம் யார் எப்படி கேட்கிறாரு, அன்பு ஆர் யாம் யார்.
அந்த அன்பு செலுத்தக்கூடிய அந்த ஒப்பற்ற அன்புக்கு நாம கீழே நிக்க முடியுமா? யாம் யார் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பெண்ணுகிட்ட இது எப்படி சரியா இருக்கும்? இப்படி பேசாத அப்படிங்கிற மாதிரி, நான் ரெடியா தான் இருக்கேன், போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி இந்த 2வது பாட்டு. அதாவது ரொம்ப முக்கியம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். இறைவனுடைய நினைப்பு வருகிற போது, இறைவன் நினைப்பு இருக்கிற போது அங்க விளையாட்டுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். இந்த பாட்டு அதுதான் சொல்ல வருது. பாட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டா, ஆண்டவனை பத்தி பேசும்போது ஆண்டவனை பத்தி பேசு. போதார் அமளிக்கு நேசமும் வைத்தனியோன்னு, படுக்கையில என்னடி உனக்கு விருப்பம் அப்படின்லாம் கேட்காத அப்படின்னு. ஏன்னா அடுத்த பாட்டு எல்லாம் இனிமே அப்படிதான் வரப்போகுது. இன்னும் 2 பாட்டு அப்படி வரும். வேற எதெல்லாம் பேசக்கூடாது, எதெல்லாம் செய்யக்கூடாது, விரத காலத்துல நோன்பு இருக்க காலத்துல என்ன செய்யலாம், செய்யக்கூடாது. நீங்க திருப்பாவையில 2வது பாட்டு பாருங்க. வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணும் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கிளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி, அவனை பாடு. அப்புறம் பையத்து என்ற பரமநடி பாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது விரத காலத்துலன்னு சொல்ல பாருங்க. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதோம் அப்படிங்கிறான். தீக்குறள்னா புறங்கூறுதல்னு அர்த்தம். மத்தவங்களை பத்தி எல்லாம் பேச மாட்டோம். வரப்போகுது இந்த இதுலயும் வரப்போகுது. மத்தவங்களை பத்தி பேசாம இருக்கணும். அடுத்த பட்டு வரப்போகுது. அப்ப தீக்குறளை சென்றோதம் இப்படி எல்லாம் சொல்லி நல்லதை பேசும்போ நல்லதையே செய்யுங்க. ஏன்னா அவனை நோக்கி நாம நம்முடைய நோன்பு நோக்க போறோம், அதுக்காக குளிக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 2வது பாட்டு. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழை சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ பின்னோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் ஆம் ஆர் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த 2 பாட்டு. நீங்க 2 பாட்டு பார்த்திருக்கோம். தொடர்ந்து கோமதி மேடம் வந்திருக்காங்களா? கோமதி வெங்கட் மேடம் யார் யார் வந்திருக்கா சேட்ல? கோமதி மாமியோட பேர் பார்த்து நீ கிளம்பிட்டாளோ? சரி, ஆமா, ஏதாவது வேலையா இருக்கும். ஏன்னா நாளைக்கு இங்க தீபாவளி, எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா தீபாவளி வருது. ஆமா, சரி, ரைட்டு. நான் அதாவது நாம இனிமே தொடர்ந்து நாம பார்ப்போம். ஒண்ணு நான் வருவேன், இல்லைன்னா கோமதி மேடம் வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, இல்ல பத்மபிரியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வகுப்பு எடுப்பாங்க. அதனால நம்ம தொடர்ந்து ஒரு 15 கிளாஸ்க்குள்ள இந்த எல்லாத்தையும் சிந்திக்கலாம். நீங்க வேற ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? வேற என்ன தெரியணும் உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணா அதை எனக்கு சொல்லணும். அப்பதான் வந்து இது இப்படி இது ஓகேயா? ஏன்னா அவங்க இதை பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி எடுக்கிற மாதிரிதான் நம்முடைய திட்டம். அதனால உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது தெரியல? மாமா கோமதி மாமி வந்திருக்கா. அப்படியா? வந்திருக்கா. வீடியோக்கு வர சொல்லுங்க சாட்ல. மாமி வீடியோக்கு வாங்கோ. நான் போன் போட்டுமா? நான் இங்க இருந்து ஒரு போன் போடுறேன், ஒரே நிமிஷம். சோ உங்களுக்கு எல்லாம் இந்த ஃபார்மேட் ஓகேயா? கிளாஸ் ஃபார்மேட் இல்ல? ஆமா, கிளாஸ்ல இருக்கிறவா சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம், சொன்னாதான். சார் சொல்லுங்க சார். வணக்கம். கடைசியா வந்து கேள்வி பதில் வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே, தாராளமா வச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். அப்போ நீங்க தான் முதல் கேள்வி கேட்கணும். அப்போ அதாவது வாத்தியார சங்கடத்துல ஆழ்த்துறதுங்கிறது தான் எப்போதும் மாணவர்களுக்கான முதல் தலையாய கொள்கை. சொல்லுங்க. இப்ப அன்பு ஆர் யாம் ஆர், அந்த இதுல அன்பு ஆர்ன்னு யார் கேக்குறாங்க? இதுல வெளியில இருக்க அந்த பெண்கள் தான் கேட்கிறாங்க. அன்பு ஆர், அவன் அன்பு எத்தகையதுன்னு அர்த்தம். அன்பு ஆர்னா அன்பு எத்தகையதுன்னு அர்த்தம். யாம் ஆர், அந்த அன்புக்கு ஈக்குவலா நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். தோழிகளுக்குள்ள நடக்கிற பேச்சு. அவன் மேல வைக்கிற அன்பு, அதாவது தேசன் சிவலோகன் திட்லை சிற்றம்பலத்துள் ஈசன் நமக்கு அருள் பாதிக்கிறதுக்காக வரான் அன்போட. ஆனா நாம என்ன பண்றோம்? அவன் மேல அன்பு செலுத்துறது இல்ல, அந்த அளவுக்கு அன்பு. ஏன்னா விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். அவன் தேவலோகத்துல இருக்கிறவங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறான், நமக்கு காட்டுறதுக்காக ஓடி வரான். நாம எத்தனையோ போகங்கள்ல ஆழ்ந்து அவனை நினைக்க கூட மாட்டேங்கிறோம். ஆனா அவன் என்ன பண்றான்? நமக்காக காத்திருக்கான்.
ஏன்னா பின்னாடி சொல்லப்படுறார் விண்ணோர்கள் என்னது விண்ணகத்தேவரும் நன்னம் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்களை மண்ணகத்தே வந்து வாழச் செய்தோனேன்னு சொல்லப்படுறார் பின்னாடி. அவன் அடியர்களை வந்து இந்த மண்ணகத்துலதான் வச்சிருக்கான். அதனால அவன் என்ன பண்றான், விண்ணோர்களுக்கு காட்ட முடியாத பாதத்தை நமக்கு காட்டுறதுக்காக வந்து நிக்கிறான். அந்த அன்பு ஆர், அந்த அன்பு எத்தகையது, யாமார், நம்ம அன்பு எத்தகையது அப்படின்னு கேட்கிறான். வேற கோமதி, இதோ நான் ஒரு நிமிஷம் கோமதி கூப்பிட்டுறேன். இல்லைன்னா நாம ஓகே 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 சரி சரி. ஓ சந்தோஷம் சந்தோஷம். இது மாதிரிதாம்மா நாம போறோம். நீங்க அதனால அடுத்த வாரம் அவங்க வகுப்புக்கு வருவாங்க, கோமதி மேடம் வருவாங்க. இதே மாதிரி ஒரு 1 hour 2 பாட்டு இல்ல 3 பாட்டு எவ்வளவு எடுக்கிறோமோ ஒண்ணும் ப்ராப்ளம். ஆமா, இதுல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு தேவை என்ன, இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா, இல்ல இந்த விவரங்கள் போரும். ஏன்னா மாணிக்கவாசாமி என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு பாட்டை படிக்கிறது பெருசு இல்ல, அதோட பொருளை தெரிஞ்சுக்கணுங்கிற. சிவபுராணத்துடைய கடைசி வரி எப்படி இருக்குன்னு கேட்டா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து, அப்படிதான் இருக்கும். அதனால பொருள் தெரிஞ்சு படிச்சா இன்னும் சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை படிக்கிறோம். அதனால நீங்க சித்தாந்த பரமா அப்படிலாம் நாம இப்ப தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம பாட்டோட பொருள், அதுல இருக்கிற அழகு, என்ன சொல்ல வர அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுப்போம். அப்புறம் படிக்க படிக்க நமக்கே அது பழக்கமாகும், கொஞ்சம் கொஞ்சமா பழக்கமாகும். அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாங்கிற திட்டம். எதா இருந்தாலும் குரூப்ல இந்த மாதிரி இருந்தா இதா இருக்கும் அப்படின்னு குரூப்ல போடுங்க. செய்தி ஏதாவது தெரிஞ்சுக்கிறாங்க. குரூப் ஆக்டிவா வச்சாதான் நாம வந்து சரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால கிளாஸ் மட்டும் எப்போ அப்படின்னு கேட்கற மாதிரி தேவையில்லை. கிளாஸ் மட்டும் தான், இன்னைக்கு கிளாஸ் உண்டா, நாளைக்கு கிளாஸ் உண்டா அப்படிங்கிற மாதிரி மட்டும் கேட்கறதுக்காக குரூப்பை வச்சுக்க வேண்டாம். இந்த திருவம்பாவையில உங்களுக்கு என்ன படிச்சதுல என்ன தெரிஞ்சது, என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்தா கூட அடுத்த வார வகுப்புல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா நாம. ஆனா இது வந்து திருவம்பாவை குரூப். சோ ரிகார்டிங் திருவம்பாவை மட்டுமே இதுல இருந்தாதான் சரியா இருக்கும். திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, மத்த எதையும் போஸ்ட் பண்ணவே வேண்டாம், மத்த எதுவுமே வேண்டாம். எதா இருந்தாலும் திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி குறித்து, மாணிக்க வாசகரை குறித்து அந்த மாதிரி ஏதாவது பண்ண சரியா இருக்கும், இது கரெக்டா இருக்கும்னு தோன்றது. சூப்பர். ஓகே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. பெரியோர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சந்தோஷம்.